கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் பரிசுத்தமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாளுக்கான தேவ வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. ஏசாயா 61 அதிகாரம் 4வது வசனம். அவர் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார். கர்த்தருடைய வசனம் பாருங்க, பாழாய் கிடந்த பட்டணங்களை புதிதாக கட்டுவார். நம்ம பட்டணம் என்று சொல்லப்படுவது நாம தாங்க. நெடுங்காலமா நாம இடிந்து கிடந்து நம்முடைய வாழ்க்கை ஒன்றுக்குமே உதவாது, இவர்கள் அவ்வளவுதான், எங்க முன்னேற மாட்டாங்க, எங்களுடைய வாழ்க்கை இனிமேல் புதிதாக மாறாது அப்படின்னு சொல்கிறவர்கள் மத்தியில தேவனுடைய வசனம் பாருங்க, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை தேவன் கட்டி நிர்மூலமானவர்களை புதிதாய் எடுப்பித்து பாருங்க. நிர்மூலமான நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுக்குமே உதவாத நம்முடைய வாழ்க்கையும் சரி, எதுக்குமே உதவ மாட்டோம் என்று சொல்கிற மத்தியில சரி, தேவன் நம்மள புதுசா இப்போது கட்ட அவர் தயாராக இருக்கிறாருங்க. எப்படி தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிர்ப்பித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் முடியாது என்று சொன்னதுல, நடக்காது என்று சொன்ன பட்சத்துல இது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மத்தியில் புதிதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய பயணங்களும் சரி கட்டவர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்றது, அதுல சொல்லுது, ஒதுக்கப்பட்ட கல் எதுவோ தலைக்கு அதுதாங்க மூலக்கல். அதே போலதான் நாம தலைக்கு மூலக்கெல்லாம் மாறவும் புதிதாக கட்டப்படுவோம். நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.